இதுதான் கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி. மேல்நிலைப்பள்ளியோட கட்டடத்தை பாருங்கள். தனியார் அரசு பள்ளி தனியார் பள்ளி இப்படி இருக்குமான்னு பாருங்கள். திடீர்னு இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தாலோ ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டாலோ என்ன நடக்கும்? இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அவருடைய மகள் இவங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி. இதுபோல் ஒரு கொடுமையில் தான் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்கள் நான் பெரிய சாதனை செய்தேன் அப்படிங்கிறார். இது என்ன சாதனை செஞ்சுருக்காங்க, கல்வித்துறையில் என்ன சாதனை நடந்திருக்கு அப்படிங்கிறத இதுவே ஒரு சாட்சியாக எடுத்துக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோ விட்டுருந்தோம். திமுகவில் தான் கதை கந்தலாக இருக்கும். பாருங்கள், இதை விட கொடுமை பாத்ரூமை பாருங்கள். நீங்கள் இதாங்க கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியோட கழிப்பறை. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் படித்தோம். கொடுமை எவ்வளோ கொடுமையாக இருக்குது. மாணவர்கள் ஒன்றுக்கு வர்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு இடம் கிடையாது. எப்படிங்க இது? எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கதவெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. திருடர்கள் உடைச்சாங்களா, பள்ளி மாணவர்கள் உடைச்சாங்களா, இல்லை கட்டடம் தரம் இல்லாமல் உடஞ்சி போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி. இதெல்லாம் தண்ணியும் காணும், ஒரு மண்ணும் காணும். பாத்ரூமு கதவை எப்படி உடஞ்சி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஐயோ கொடுமை. இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி கிள்ளுக்கோட்டைக்கு பெற்றோர் சங்க தலைவர்னு இருப்பாங்க, பெற்றோர் சங்கத்தில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. யாருமே இதை பற்றி எதுவும் எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். இது வெளி உலகத்துக்கு இது வரலையும் தெரியலை. இந்த முதல் முறையாக லகரம் வெளியில் கொண்டு வரோம். அடுத்து இன்னொரு பாத்ரூம் பார்ப்போம். அது இன்னும் கேவலமாக இருக்குது. கல்வித்துறை அமைச்சரோட செயல்பாடு. இதெல்லாம் தண்ணியும் வராது, ஒன்றும் வராது. 1 பாத்ரூமில் 2 பாத்ரூமு. கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி பாத்ரூம் பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குது. கேட்குறதுக்கு யாருமே இல்லை, கேட்கவும் முடியாது. இந்த கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியோட லட்சணம். இதை விட கொடுமை பின்னாடி சுற்றுச்சு ஒரு கட்டணம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பழசாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் மாணவர்கள் தப்பிச்சு போகிறதுக்கா இல்லை என்னென்னு திறந்த வெளியாக அப்படியே கிடக்கு. இது ஒரு சுற்று கட்டணம் இருக்குல்ல. இதெல்லாம் மாணவர்கள் படிக்கிற இடமா? தனியார் பள்ளியில் இது மாதிரி கொடுமை இருக்குமா? பாருங்கள், ஒரே குப்பை. எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ அலீவ்னு வரைஞ்சி வச்சுக்கிறது. இது ஸ்கூலா என்னன்னு ஒன்றும் புரியலை. படியில் ஏறுறோம். படி எப்படி இருக்குது பாருங்கள். கதவுக்கிட்ட எப்படி இருக்குது பாருங்கள். கல்வித்துறை அமைச்சராக இருந்த மகேஷ் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இதை விட இன்னொரு கொடுமையை பார்க்குறீங்களா? கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்க. தூண் பாருங்கள். இந்த கட்டடமே ஒரு காலகட்டத்தில் இடிஞ்சு விழுந்து மாணவ மாணவியர்களுக்கு தான் ஆனால் யார் பொறுப்பாகிறது? கேட்க யார் இருக்கா? யாரும் கேட்க ஆள் இல்லை. பார்த்தீங்களா திராவிட மாடலோட சாதனையை? கல்வித்துறை அமைச்சர் இங்கே சாதனைக்கு போகிறேங்கிறாரு. இதெல்லாம் சோதனை போட மாட்டார். அவங்கள சொல்லி குத்தா என்ன? கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிறவங்க தரம் இல்லாத சிமெண்ட்டு, தரம் இல்லாத கம்பி போட்டு சம்பாதிக்கணும். இங்கே பார்த்தீங்களா அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளி. அது கூட நல்லாயிருக்கும். இது மேல்நிலைப்பள்ளி. தண்ணி சொட்டாக ஒழுகுது. எல்லாம் பழைய கட்டடமாக இருக்குது. டோட்டலாக கிள்ளுக்கோட்டை ஸ்கூலே இடிச்சு விட்டு டோட்டலாக வேறு கட்டடம் கட்டணும்.
நாய் உள்ளே வந்துருக்கு, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இங்கே பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை. சுத்தம் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. இதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சாதனை. சின்னத்துறை எம்எல்ஏ இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்ப்பாரா? பார்க்கவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. தனியார் ஸ்கூலில் இதுபோல் கட்டடங்கள் தரம் இல்லாமல் இருந்தால் அந்த பள்ளியில் மாணவர்களை சேர்க்க மாட்டாங்க. ஏழை எளிய மக்கள் வேறு வழி இல்லாமல் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கேட்டால் 2.0 மகேஷ் அவர்கள் தான் இந்த வீடியோவை பார்க்கணும். இந்த கொடுமைகள்லாம் கேட்குறதுக்கு யாருமே ஆள் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். தனியார் பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி ஒரு பள்ளம் இருக்குமா? அரசு ஊழியர்கள் வாங்குகிற சம்பளம் அவங்களுக்கு செரிக்குமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சம்பளம் வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி இருக்குது. பள்ளி மாணவர்கள் 3 மணிக்கே தப்பிச்சு போகிறதுக்கு இந்த பாதை. இவ்வளோ பெரிய கொடுமைகள் இருக்குது. இது இந்த ஏரியாவில் யாருமே தட்டி கேட்கல. ரோட்டு ஓரமாக மெயினில் இருக்குது இந்த பள்ளிக்கூடம். இதை விட செப்டி டேங்கை பாருங்கள். இது செப்டி டேங்கா என்னன்னு ஒன்றும் புரியலை. இல்லை ஒரே குப்பை. அடுத்து இன்னும் பார்ப்போமா? நிறைய இருக்குது. இதெல்லாம் பழைய கட்டடம் வந்தால் இடிச்சிட்டு புது கட்டடம் கட்டணும். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்டால் இங்கே லோக்கலில் மிரட்டுவாங்க. இது திறந்த வெளி கழகம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இதுதான் அரசு கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி. ஆம்புலன்ஸ் வந்து ரெடியாக நிற்கிது. பள்ளி மாணவர்கள் யாராவது கட்டடம் வந்து ஏதாவது ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து நிற்கிதா என்னன்னு ஒன்றும் புரியலை. பள்ளி தலைமை ஆசிரியருடைய மகனோ மனைவியோ இங்கே வந்து பார்க்கணும். என்ன கொடுமை நடக்குது பாருங்கள். இந்த பக்கம் தப்பிச்சு போகிறதுக்கு இங்கிட்டு ஒரு பாதையா? சரி பார்ப்போம். வேறு வந்து அரசு அதிகாரிகள் எந்த கடையில் புரோட்டா தின்னுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இதில் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம். இல்லைனா லகரம் டிவியில் தொடர்ந்து இந்த செய்தி வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.